ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/1/2024 புதன்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 17ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், கரிநாள், தேசிய மகளிர் ஆணையம் நிறுவன தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மகர லக்னம், இருப்பு 2 நாழிகை 21 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:33 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 11:16 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 9:33 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று காலை 9:46 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு இரவு 10:35 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 11:16 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் அவிட்டம் மற்றும் சதயம். இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று புதன்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வணங்க துயரங்கள் விலகி ஓடும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகராகிய ஸ்ரீ புத பகவானை வணங்க அறிவு திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது சந்திரன், தனுசு ராசியில் சுக்கிரன் செவ்வாய், மகர ராசியில் சூரியன் புதன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நாள். 6ஆம் இடமாக பகைருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் பிளஸ் கேது பகவான் இருக்காங்க இன்னைக்கும். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு தனி பவர் கிடைக்கும். எல்லா வேலைகளிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி, கணவன் மனைவி ஆகட்டும், கொஞ்சம் கவனமாக இருங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும். அதை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள்.
5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருந்துட்டு உங்களுக்கு சில காரியங்களை அற்புதமாக தான் நிறைவேற்றிருக்கார். குடும்பத்திலையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள், வெளியிலையும் ஒரு நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சுட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எதை எப்படி செய்யறதுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். அதன் மூலம் மனசில் ஒரு தைரியமும் கிடைக்கும், தெளிவும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு வேலை பளு குறையும். அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது சின்ன சின்ன மனக்குழப்பத்திற்கு ஆளாவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவானோடு சேர்ந்துருக்கார். ஒரு பயண வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சுபகாரி நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். அவர்களின் மூலம் ஒரு சிறு வருமானம் வந்து சேரும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் மாணவர்களுக்கு சிறு தூர பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மலர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். நேற்றுக்கு முயற்சிகள்லாம் பலிதமானதும், அதனால இன்னைக்கு கொஞ்சம் மனசுல ஒரு தைரியம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்வீங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடி நுட்பமான திருப்பங்களுடன் அதிரடியான லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் நிறைவேறும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானோடு சேர்ந்து இன்னைக்கும் குஷியா இருக்கார். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சில குழப்பங்கள் இருந்தாலும் நெருக்கத்திற்கு குறைவில்லை. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். இல்லத்தரசிகள் இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா கவனம் தேவைப்படும் நாள். ஏன்னா இன்னைக்கும் ராசிக்குள்ள கேது ஏற்கனவே இருக்கார், கூடவே சந்திர பகவான் இன்னைக்கும் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அதனால இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கவனம் வேணும். இன்னைக்கும் வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுறதா? டப்பு 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 டப்புன்னு கிளம்பிடப்படாது. வண்டி எடுக்கிறோமா, பெட்ரோல் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, லைசன்ஸ் எடுத்துட்டாச்சா, அந்த இன்சூரன்ஸா, அது இது எல்லாம் எடுத்துட்டாச்சான்னு பார்த்துக்கணும். புரியுறதா? அதேமாரி பின்னாடி யாரையாவது கூட்டின்னு போகிறீங்களோ அவளுக்கும் ஹெல்மெட் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி கூட்டின்னு போகிறது தான் விசேஷம். சரியா? இல்லைன்னா பிரச்சனை. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகணும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களும் எடுக்கிற காரியங்களில் சிரத்தையாக இருக்கணும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதேமாரி இந்த கிச்சனில் வேலை செய்யும்போது கொஞ்சம் அந்த இதெல்லாம் கவனம் எடுத்துக்கணும். புரியுறதா? எதையோ ஒரு மனசில் நினச்சிட்டு பாலை பொங்க விட்டுறக்கூடாது, சமையலில் எதையாவது உப்பை ஜாஸ்தியாக போட்டுறக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதேமாரி கல்வி வயல மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் குரு மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அயன சயன போகஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். விருந்து கேளிக்கைனால செலவு தான். சரியா? ஆனாலும் அந்த செலவை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. கணவன் மனைவிக்கே நெருக்கம் அதிகரிக்கும். நெருக்கம் அதிகரித்தாலே செலவு தான். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான மனநிலை உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் கொண்டு போகிறார் அப்படின்னாலே ஜாலி தானே, சந்தோஷமாக இருங்கோ. இன்னைக்கு கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஹயக்ரீவர் சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நாள். இன்னைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் கேது பகவான். இன்னைக்கும் அற்புதமான ஒரு நாள். அதெல்லாம் எதுக்காகனு சொல்லனா விட்டுக்கூடாது. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த நாளெல்லாம் வந்து கிடைக்கும்போது டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு நாளும் திருநாளாக நம்ம எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகளை குறைந்து சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உற்சாகமான எதிர்பார்த்த தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள். ஏன்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் கேது பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களோட வேலை பளு கூடும், பொறுப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா இந்த வேலையை இவரை விட்டால் வேற யாரும் செய்ய முடியாதுன்னு உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. அதை அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், விட்டுறப்படாது. உத்தியோகத்திலையும் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அனுசரித்து போயிடுங்க. சரியா? கல்வி பயில மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு அப்படிங்கும்போது இந்த வாகன பயணம், இந்த வண்டி ஓட்டுற பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சீரடைய மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். சந்திராஷ்டம் போயிட்டாலே சந்தோஷம்தான். நேற்றுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக வந்தீங்க, இன்னைக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பம் கூட இன்னைக்கு விளைக்கணும். ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில கருத்து பேதங்கள் விலகும். குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். அதேமாரி தந்தையாரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு உயர்வு கண்டிப்பாக வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகள் உடலளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் இனிமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கொஞ்சம் குழப்பம்தான், பிரச்சனைகள் தான். அதனால குடும்பத்திலையும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. வீண் விவாதம் வேண்டாம். நண்பர்களிடம் அனாவசியமான தகராறு வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் மேலதிகாரிகள்கிட்ட அனாவசியமான தர்க்கம் வேண்டாம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சில நேரங்களில் சில சலிப்புகள் தோன்றலாம். அட என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் பொது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீளம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களின் உதவி கிடைக்கும் நாள். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். நண்பர்கள் ஸ்தானம். இன்னைக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. அருமையா வீட்டு தேடி வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம் தானே சுவாமி. அதேமாரி குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். சுபகாரி நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. உத்தியோகஸ்தர்கள் நல்ல மதிப்பினை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான மனநிலை உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.